தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை உலகம் சுற்றிய தமிழர் சோமலே நினைவு கிளை நூலகம் நெற்குப்பை படிப்போம் பகிர்வோம் மாதந்தோறும் நடைபெறும் வாசிப்பு திருவிழா தொடர் நிகழ்ச்சி எண் 7 இன்று உங்கள் அனைவரோடும் கலந்து கொண்டு பேசுவதிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பெரியவர்கள் குறித்து ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். மாவட்ட நூலகர் ஐயா திரு திருநாவுக்கரசு தொடர்ந்து மிகச்சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியை, பேசிய பேச்சாளர்கள், மாணவர்கள், பெரியவர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம், மதிய வணக்கம். நான் 4 விஷயம் பேச போறேன். நீங்க நோட்டை வச்சு விளையாடக்கூடாது. 4 விஷயம் பேச போறேன். முதல்ல சோமலே ஐயா பத்தி, 2வது ராமசம்பந்தம் ஐயா பத்தி, 3வது இங்க இதுல பிரமாதமா பேசணும் உங்களை பத்தி, 4வதா இந்த புஸ்தகங்கள் நான் ஏன் எழுதுனேன், இது என்ன சொல்லுது இந்த புஸ்தகம் அப்படிங்கிறது 4 விஷயம். முதல்ல சோமலே ஐயா பற்றி நான் நிறைய தெரிந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். நெற்குப்பை ஒரு கொடுத்து வைத்த ஊர். நெற்குப்பை உங்களுக்கு மட்டும் கொடுத்து வைக்கல, தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு நிறைய கொடுத்து வச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த ஊர்ல பிறந்திருக்காரு. அவர் உலகம் சுற்றிய தமிழர், ஆங்கிலத்திலும் தமிழிலையும் ரொம்ப புலமை பெற்றவர். அவருடைய பல புத்தகங்கள் வெளிநாடுகளில் பல்கலைக்கழகங்கள்ல கூட பாடங்கள்ல இருக்கு. அவரை பற்றி ஆய்வு செய்யறாங்க. நான் இன்றைக்கு தெரிந்து கொண்ட ஒரு புதிய செய்தி, 93 வயதாகும் ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் கல்லூரியில, மன்னர் கல்லூரி புதுக்கோட்டையில படிக்கிற போது அவங்க ஊரை சேர்ந்த சோமலையுடைய புத்தகத்தை நான் டீட்டெயில படிச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஊர்ல அப்ப சமகாலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தருடைய புத்தகத்தை 65 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க சோமலே ஐயா. மிகச்சிறந்த ஒரு மனிதர். அவருடைய பெயர்ல இந்த கிளை நூலகம், இப்படி ஒரு வாசிக்கிற நிகழ்ச்சி, நாம் எல்லாம் சந்திக்கிற நிகழ்ச்சி எல்லாம் சிறப்பாக நடக்கிறது. ரொம்ப தகுதியான மனிதருக்கு தகுதியான மகன். இவர்கள் எல்லாம் சோமு என்று அன்பாக அழைக்கிற சோமசுந்தரம் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து என்னோட 2-3 முறை தொடர்பு கொண்டார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய, நான் ஒரு நிகழ்ச்சிக்கு தான் வரேன், இது மாதிரி தொடர்ந்து நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கிறார்கள். தந்தை மகன்கார்க்கும் உதவி இவன் தொந்தை என்னோற்றான் தொல்லெனும் சொல் மாதிரி சோமலேக்கு பிறந்த மகன் மிகச் சிறப்பாக தந்தையினுடைய புகழ். அந்த சிலையை பார்க்கிற போது எனக்கு அவருடைய முழு உருவ சிலையை பார்க்கிறா என்ன வருமோ, நேர பார்த்தா என்ன இருக்குமோ அதே ஒரு அளவில் இருக்கார். ஒரு சந்தோஷம். அவர்களை வணங்கி அடுத்து திரு ராமசம்பந்தம், உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் இல்லை, திரு ராமசம்பந்தம் தெரியுமா உங்களுக்குலாம்? தெரியுமா? இந்த ஊர்ல தான் பிறந்தாங்க. தமிழ்நாட்டுல பல பத்திரிகைகள் இருக்கு. அந்த பத்திரிகைகள்ல ரொம்ப முக்கியமான தமிழ் பத்திரிகை தினமணி. தினமணின்னா தரம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப படித்தவர்கள், விவரமானவர்கள் தான் தினமணி படிப்பாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு நாளிதழ். அதுல பெரிய ஜாம்பவான்கள்லாம் ஆசிரியரா இருந்திருக்காங்க. அதுல நம்முடைய ராமசம்பந்தம் ஐயா அவர்கள் ஆசிரியரா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில இதழுக்கு ஆசிரியரா இருந்தாங்க. பல ஆண்டுகள் பணி ஓய்வு வரைக்கும் அவங்க இருந்தது அங்கதான். அதற்கு முன்னாடி நம்ம மதுரையில இருக்கிற தியாகராஜ செட்டியார் அவங்க தமிழ்நாடு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த தமிழ்நாடுல சுத்த தமிழ்ல மட்டும்தான் சொற்களை பயன்படுத்துவாங்க. பல பெரிய தமிழ் சொற்களை நம்ம இன்னைக்கு கழகம்னு சொல்றோம், மேம்பாடுன்னு சொல்றோம், மேன்மை மிகுன்னு சொல்றோம். அந்த மாதிரி பல தமிழ் சொற்களை சமஸ்கிருதத்தை நீக்கி தமிழை கொண்டு வந்த தமிழ்நாடு அப்படிங்கிற பத்திரிகை. அந்த பத்திரிகையில ராமசம்பந்தம் அவர்கள் பணியாற்றியதன் காரணமாகவோ என்னவோ அவர்களுக்கு தமிழ் மீதும், தமிழ் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதிலேயும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஈடுபாடு. என்ன வேடிக்கை சொல்லுவாங்கன்னா தினமணி பத்திரிகையை எடுத்து இப்படி இருக்கிற பத்திரிகையை இப்படி உதரணம்னா ஒற்று எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, இச்சி இங்கு இப்பு இட்டு இத்து 4 கிலோ கொட்டும்பா. அந்த அளவுக்கு அது இல்லாத வார்த்தைகளே இருக்காத அளவுக்கு அவர்கள் ஒரு முன்மாதிரி. அந்த போட்டோல நான் அவங்களை பார்க்கும் போது எனக்கு சிலிர்க்கிறது. நான் அவர்களை சந்திச்சிருக்கிறேன். இப்படின்னா நான் 2000ஆவது ஆண்டோ 2002ஆவது ஆண்டோ நான் வாக்கிங் போய்கிட்டு இருக்கிற போது, காலையில் நடைபயிற்சி போது என்னோடு அவரோடு நாங்கள் நடப்போம். கந்தசாமி, சாயாவனம் கந்தசாமி, சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற எழுத்தாளர்.
நான் எழுதின புத்தகங்கள்லாம் பார்த்துட்டு தினமணிக்கு கட்டுரை எழுதுங்க. நான் அப்ப தினமணிக்கு ஒரு கட்டுரை எழுதினேன். மதங்கள் தன்னால் மறைந்து விடும் ஒரு கட்டுரை இறந்தாங்க. அவர் ஒரு பெரிய மாமனிதர் வெங்கடாஜலம். அவருடைய பிள்ளைகளை ஒருத்தர் திருப்புகழ் குஜராத்ல சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர், இன்னொருத்தவங்க வந்து தமிழ்நாட்டில் சீஃப் செக்ரட்டரியா இருந்தவங்க. இவங்க இன்சுவை நான் இன்னாரென்றே தெரியாம செஞ்சாங்க. அந்த மாதிரி அதே போல ஒரு செய்தி எப்படி இருக்க வேண்டும், ஆங்கிலத்துல நியூஸ் கேளுங்க, தமிழ் நியூஸ் கேளுங்க என்று எல்லாரையும் கட்டாயப்படுத்துவார்கள். அதை கேட்க வேண்டும் என்பார். செய்தி சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அரசியல்காரர்களுக்கு பயப்பட மாட்டார், நேர்மையா அதை போட்டுடுவார். அவருக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிற கலைஞரே பல சமயங்கள்ல போன் பண்ணி பாராட்டுவார், வருத்தப்படுவார், என்ன இப்படி போட்டிருக்கீங்க. ஆனா இவர் மாறவே மாட்டார், இவர் நினைப்பதை செய்வார். இவருக்கு கீழே உருவானவங்க ஹிந்துல, டைம்ஸ் ஆஃப் இந்தியால எல்லாத்துலயும் பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. கோபக்காரர், எப்பயுமே ரொம்ப நல்லவங்களுக்கு கோபம் வரும். நம்ம இந்தியாவில் இருக்க சொன்னா கூட அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க புரட்டாவாக இருப்பாங்க, இருக்க போறாங்க. அவர் வந்து நேர்மையான. அதே மாதிரி யாராவது செய்தியை தவறா போட்டுட்டாங்கன்னா அதை கத்தரிச்சு, இவர் போன பிறகு சில செய்திகள் வரும், அதுக்கப்புறம் போடுவாங்க இல்லையா, அதை கத்தரிச்சு வட்டம் போட்டு நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுவாங்க. மறுநாள் காலையில வர்ற போதே அப்ப செய்தி ஆசிரியர் பயந்துட்டே வருவாங்க, நம்ம போட்ட செய்தி நோட்டீஸ் போர்டில் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல குழுவை உருவாக்கினார். நாம எந்த துறையில இருக்கிறோமோ அதுல மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நெற்குப்பையில பிறந்திருக்காங்க, ஐயா உட்பட. ஐயாவும் பல விஷயங்களை நேர்மையா இருந்ததுனால எழுத்தும் சொன்னீங்க, எழுப்பு பரவாயில்லை, ஓவராலா நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம். அந்த விதத்துல அவருடைய ஸ்ட்ரைக்கும் போதெல்லாம் அவங்க வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. பிரேமா நாராயணன் அவல் விகடன்ல இருந்தாங்க, விகடன்ல எல்லாம் இருந்தாங்க, அவங்க இவர்கிட்ட தான் பயிற்சி பெற்றிருக்காங்க. அவங்க இந்த ஊரா பிரேமா நாராயணன் பத்திரிகையாளர் நேரடியாக நெற்குப்பை அவங்க ராமசம்பந்தன் கிட்ட பயிற்சி பெற்றவங்க. அப்படியா, வாங்க வாங்க வணக்கம். அவங்கள்ட்டே நான் தகவல்கள் கேட்டேன். அந்த விதத்துல தமிழர்களுடைய பெருமையாக நினைக்கிறோம். பத்திரிகைக்கு துறைக்கு அவர் செய்தார். அவர் கை தத்துவமா போற யாரு கை தட்டணும் சொல்லிப்போம். எந்த ஐயா, அந்த ஐயா பேர் என்ன? உங்க போட்டோல இருக்காரு, கவனிக்கணும். சரி, ரொம்ப சிறப்பு. இப்ப நான் 2 பகுதி முடிச்சுட்டேன்னா, ஒண்ணு சோமலை ஐயா பத்தி சொல்லிட்டேன், 2வது வந்து ராமசந்திரம் ஐயா பத்தி சொல்லிட்டேன். 3வது நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இங்க நீங்க நடக்கிற இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பான இந்த வாசகர் வட்டம்னு வச்சு பல இடங்கள்ல இப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்துறாங்க. உங்களை எத்தனையோ பேருக்கு படிக்கிற ஆர்வம் வந்துடும். சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுல இருந்து இருக்கிற தகவலை சொல்லுது. இது மாதிரி முயற்சி பண்றது, படிக்கிற பழக்கம் குறையுது அப்படின்னு வருத்தப்படுறவங்க பார்க்க வேண்டிய ஊர் நெற்குப்பை, பார்க்க வேண்டிய இடம் இந்த இடம். எப்படி வந்து ஒரு அழகா ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சுத்தமா ஒரு நூலகத்தை வச்சு அதுல பள்ளி பிள்ளைகளை இளம் பிராயத்திலே கூட்டிட்டு வந்து பெரியவர்கள் எல்லாம் கூட இருந்து, இதுல யாரெல்லாம் மாணவர்கள் மட்டும் இல்ல, ஆசிரியர் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம அதுவும் சொல்லி கொடுக்குறாங்க, அதோட படிக்கவும் சொல்லி கொடுக்குறாங்க. ஆசிரியர்கள், குடும்ப தலைவிகள், வாசகர்கள் எவ்வளவு பேர் ஆட்சிமாறு நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு நேரம் உட்காந்து இதை வந்து பொறுமையா கேட்குறீங்க. இயக்கம் மாதிரி நான் இதை வந்து மனதார பாராட்டுகிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த திரு சோமசுந்தரம் அவர்களுக்கு, யுஎஸ்ல இருக்கிறார், அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்க இந்த அமெரிக்காவில் நீ கருப்பா இருக்க, வெள்ளைக்காரங்க வர ரயில்ல நீ ஏறக்கூடாதுன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. டிக்கெட் வச்சிருந்தா கூட நீ ஏறக்கூடாது அப்படின்னு கீழே பிடிச்சி தள்ளினாங்க. தள்ளுனா திருப்பி கீழே கிடக்கிற கல்லை தூக்கி ரயில்ல மேல அடிச்சு என்ன ஏண்டா விட்டீங்கன்னு சொல்றது கோபம், தரிக்கட்ட கோபம். அவர் படுத்துக்கிட்டாரு, அவர் குட்டி படுக்கை எடுக்கல, குளிருது. அந்த கோபத்தை தக்க வச்சுக்கிறாரு. இந்த கோபம் முக்கியமான கோபம், நம்மளை அவமானப்படுத்துறாங்க, நம்ம இதை சரிப்படுத்தணும். இந்த கோபம் இருந்தாதான் என்னால பல தியாகங்கள் செய்து போராட்டங்கள் செய்து இவங்களை மாற்ற முடியும். அந்த கோபத்தை சேமிச்சு வச்சுக்கிட்டு எரிபொருளாக்கி அதை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை, அதுதான் அவர் வந்து அதுக்கப்புறம் அவருடைய வக்கீல் வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து சுதந்திர போராட்டத்துக்கு மக்களை திரட்டி அந்த வெள்ளையனை வெளியேற்றுற வரைக்கும் அந்த கோபம் அவர்கிட்ட இருக்கு. அந்த கோபங்கிற நெருப்பு தான் விளக்கு மாதிரி உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ உங்களை யாராவது அவமானப்படுத்தினா, உன்னால முடியாதுன்னு சொன்னா அதை வீம்பா எடுத்துக்கிட்டு நான் பண்ணி காமிக்கிறேங்கிறதுக்கு அந்த கோபம் வேணும். அவனை அடிக்கிறதுக்கு இல்ல, கேவலப்படுத்திட்டவன திருப்பி திட்டுறதுக்கு இல்ல, அவனை வெட்கப்பட வைக்கிற அளவுக்கு சாதிக்கணும்னா அந்த கோபத்தை பத்திரமா வச்சு. ஆக கோபம் வேணும், அதை உள்ள வச்சுக்கணும். கேஸ் நல்லது, அது இருந்தா தான் சமைக்க முடியும். அது கேஸ் டியூப் வழியா வந்து பர்னருக்கு வந்தா சமையல், டியூபுக்கே வராம சிலிண்டரோட வெடிச்சதுன்னா விபத்து. ரெண்டுமே கேஸ் வெளிப்படுறது தான். கோபம்ங்கிறது கேஸ் மாதிரி, அது
நெறிப்படுத்தப்பட்டு வெளிப்படுத்தப்படும். ஆக கோபம் தவறல்ல, நியாயமான கோபம். பாரதி கூட கோபம் இருக்குது. பாரதியார் படாத கோபமா? முட்டி மோதி விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொன்னாரு தப்பா பண்ணா. ஆக அறச்சீற்றம் நமக்கு வேணும். அது இல்லைன்னு சொல்ல அது கட்டுப்பாடு இல்லாம போயிடக்கூடாது. தவறை கேட்கிற நமக்கு வேணும். ரொம்ப மகிழ்ச்சியான நாள். உங்களை எல்லாம் பார்த்தது, இவ்வளவு நேரம் உட்கார்ற மாணவர்களை நாங்கள் பார்க்கறதே இல்லை. நல்லா கவனிக்கிறீங்க, நல்லா கை தட்டுறீங்க. உங்க வயதுல நாங்கெல்லாம் இவ்வளவு தெளிவா இல்லை. இப்ப கூட அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டில் ஒரு பேத்தி இருக்கா எனக்கு, அந்த சின்ன பொண்ணு. அவள் ஒரு முறை எனக்கு சொல்லி கொடுத்தா. நான் அவளுக்கு வந்து பேண்ட்டை வேகமாக போடுறேன்னு அவள் சொல்கிறா, கால் ஈரமாக இருந்தால் பேண்ட் உள்ளே வேகமாக நுழையாது. நானே அதை கவனிச்சிருக்கேன், அவள் கவனிச்சிருக்கேன். அப்போ இப்போ வர்ற உங்களுக்கெல்லாம் அறிவு எங்களை விட அதிகமாக இருக்கு. ஆனால் உங்களுக்கு போட்டின்னு சொல்லி செயற்கை அறிவை கொண்டு வர்றோம். நீங்கள் அதையும் ஜெயிக்கணும்னா இன்னும் கவனமாக இருக்கு. செயற்கை அறிவு நம்மளை யோசிக்க விடாது, எல்லாத்தையும் அது பண்ணிடும். ஃபோன் ஸ்மார்ட் ஆகிடும், கார் ஸ்மார்ட் ஆகிடும். டிரைவர் இல்லாமல் வண்டி ஓட போகுது, ஆள் இல்லாமல் வீட்டில் எல்லா வேலையும் நடக்க போகுது. அப்போ நம்ம என்னன்னு கேட்பாங்க. அப்போ அதுதான் ரொம்ப கடுமையான போட்டி உலகம். அப்போ சொந்தமாக சிந்திக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்கலாம். மனப்பாடம் பண்ணி மட்டும் ஜெயிக்க முடியாது. இங்கே பேசின சில பேர், இந்த பொண்ணெல்லாம் சொந்தமாக பேசலாம் கொஞ்ச நேரம். அதே மாதிரி சில பேர் நான் கையில் குறிப்பே இல்லாமல், இன்னொரு இட்லியாகர்கள் பேசின ஒரு பொண்ணு கூட, அவங்களுக்கு நினைவாற்றல்ங்கிறது ஒரு 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 வகை தான். சொந்தமாக நீங்கள் யோசிப்பது, கற்பனை திறன் சொன்னீங்களா, நீங்கள் அசாதாரணமானவர். அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல இடத்துல நல்ல ஊர்ல பிறந்திருக்கீங்க, நல்ல நம்புவீங்க. அதனால நீங்க முதல்ல உங்களை நம்பணும். அதான் மேடம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க உங்களை நம்பணும். ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா, பழத்தை கொடுத்தா நம்ம சாப்பிடணும்னு. நம்மளால முடியும் அப்படின்னு நீங்க நம்பணும். எல்லாராலையும் முடியும். எல்லாருக்கும் மூளையும் இதயமும் ஒரே மாதிரி தான். இதயம் வந்து உறுதி, விடாம செய்யறது. பழனிக்கு நடக்கிறாங்க, எத்தனை நாள் நடக்கிறாங்க, கால் வலிக்கும். இப்ப நாங்க வர்ற வழியில குன்னக்குடிக்கு நடக்கிறவங்களாம் பார்த்தோம். கால் சுடும், தோல் வலிக்கும், உறுதியா நடக்கிறாங்க. நடப்பேன், நடந்துடுறான். கொஞ்சம் தூரம் பஸ்ல இருந்து இறக்கி விட்டா கொஞ்சம் தூரம் நடக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க நடக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க, நடக்க முடியாது. நீ என்ன நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆவாய்கிறாரு விவேகானந்தர். நீங்க இந்த புத்தகம் சொல்றது நம்ம எல்லாராலையும் முடியும், எல்லாரும் செய்யணும். படிப்புங்கிறது ஒரு அளவுக்கு முக்கியம், ஆனா கற்பனை திறன் அதை விட முக்கியம். இந்த மாதிரி இருக்கு, இந்த விஷயம் இருக்கு. இன்னைக்கு எனக்கு சோமவல்லியப்பனுக்கு இது வாய்ப்பு இருக்கு, நான் பேசினா கேக்குது. ராஜராஜ சோழனுக்கு இது கிடையாது. அப்போ மைக்கு கண்டுபிடிக்கல. அது ராஜராஜ சோழனாவே இருந்தாலும் கத்தி பேசினா தான் கேட்கும் மக்கள். பாவம். இப்ப நாங்க ஜம்முன்னு ஒரு கார்ல ஏசியில வந்து இறங்கணும். இங்க ராஜராஜ சோழன் காலத்துல கார் கிடையாது, அவர் குதிரையில தான் போகும். மகாராஜாவா இருந்தாலும் குதிரையில போய் முதுகு வலிக்கும். போற வழியில நமக்கு வர்ற வழியில காஃபி கிடைக்கும், தண்ணி பாட்டில் கிடைக்கும். அவங்க ஓடையில இருந்தா தண்ணி குடிக்கும். அப்போ அவருக்கு பிறகு பிறந்தவர்கள் எல்லாம் ஒருத்தரா யோசிச்சு 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 எல்லாமே உருவாக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் சௌரியமா இருக்கு. உங்களுக்கு யோசிக்க முடியும். நீங்க எல்லாரும் யோசிச்சு இதை விட இன்னும் நல்ல வசதிகள் இந்த உலகத்தில் உண்டாகும். எத்தனை பேர் நீங்க யோசிச்சு புதுசா ஏதாவது கண்டுபிடிப்பீங்க? மிச்ச பேர்ல என்ன நினைக்கிறோம்? உங்க மூளை என்ன பண்ணுவோம்? வறுத்து தின்றுவோமா? மூளையை வச்சுக்க என்ன பண்றது? உங்க மூளைய யோசிக்காத. உங்க மூளையெல்லாம் காலில் இருக்கிற கடிக்கிறாங்க. என்னடா புதுசா என்னமோ பண்ற? நீ மூளை என்ன பண்ண போற? ஓகே, எல்லாரும் யோசிக்கலாம், எல்லாரும் நம்பலாம், எல்லாரும் பெரியாளா வரலாம். யாரும் சின்னால் கிடையாது. எல்லாராலையும் பெருசா வர முடியும். நீங்க எல்லாரும் பெருசா வரணும்னு அந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை பத்தி நல்லா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொல்ல எனக்கே சில பாயிண்ட்ஸ் எல்லாம் புதுசா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. பெரிய ஈடுபாடு. என்ன வேடிக்கையா சொல்லுவாங்கன்னா, தினமணி பத்திரிகையை எடுத்து இப்படி இருக்கிற பத்திரிகையை இப்படி உதறணும்னா ஒற்று எழுத்துக்கள் இருக்கிறீங்களா, இச்சு இங்கு இப்பு இட்டு இத்து 4 கிலோ கொட்டும்பா. அந்த அளவுக்கு அது இல்லாத வார்த்தைகளே இருக்காத அளவுக்கு அவர்கள் வந்து ஒரு முன்மாதிரி. அந்த போட்டோல நான் அவங்களை பார்த்த போது எனக்கு சிலிர்க்கிறது. நான் அவர்களை சந்திச்சிருக்கிறேன். எப்படின்னா, நான் 2000ஆவது ஆண்டோ 2002ஆவது ஆண்டோ நான் வந்து வாக்கிங் போய்கிட்டு இருக்கிற போது, காலையில் நடைபயிற்சி போது என்னோடு அவரோடு நாங்கள் நடப்போம். கந்தசாமின்னு, சாயாவனம் கந்தசாமி சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற எழுத்தாளர். நான் எழுதுற புத்தகங்கள்லாம் பார்த்துட்டு தினமணிக்கு கட்டுரை எழுதுன்னு. நான் அப்போ தினமணிக்கு ஒரு கட்டுரை எழுதினேன். மதங்கள் தன்னால் மறைந்து விடும் ஒரு கட்டுரை.
இறந்தாங்க. அவர் ஒரு பெரிய மாமனிதர் வெங்கடாஜலம். அவருடைய பிள்ளைகளை ஒருத்தர் திருப்புகழ் குஜராத்ல சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர், இன்னொருத்தவங்க வந்து தமிழ்நாட்டுல சீஃப் செக்ரட்டரியா இருந்தவங்க. இவங்க இன்சுவை நான் இன்னார் என்றே தெரியாம செஞ்சாங்க. அந்த மாதிரி அதே போல ஒரு செய்தி எப்படி இருக்க வேண்டும், ஆங்கிலத்துல நியூஸ் கேளுங்க, தமிழ் நியூஸ் கேளுங்க என்று எல்லாரையும் கட்டாயப்படுத்துவார்கள். அதை கேட்க வேண்டும் என்பார். செய்தி சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அரசியல்காரர்களுக்கு பயப்பட மாட்டார், நேர்மையா அதை போட்டுடுவார். அவருக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிற கலைஞரே பல சமயங்கள்ல போன் பண்ணி பாராட்டுவார், வருத்தப்படுவார், என்ன இப்படி போட்டிருக்கீங்களே. ஆனா இவர் மாறவே மாட்டார், இவர் நினைப்பதை செய்வார். இவருக்கு கீழே உருவானவங்க ஹிந்துல, டைம்ஸ் ஆஃப் இந்தியால எல்லாத்துலயும் பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. கோபக்காரர், எப்பயுமே ரொம்ப நல்லவங்களுக்கு கோபம் வரும். நம்ம இந்தியாவில் இருக்க சொன்னா கூட அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க புரட்டாவாக இருப்பாங்க, இருக்க போறாங்க. அவர் வந்து நேர்மையான. அதே மாதிரி யாராவது செய்தியை தவறா போட்டுட்டாங்கன்னா அதை கத்தரிச்சு, இவர் போன பிறகு சில செய்திகள் வரும், அதுக்கப்புறம் போடுவாங்க இல்லையா, அதை கத்தரிச்சு வட்டம் போட்டு நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுவாங்க. மறுநாள் காலையில வர்ற போதே அப்ப செய்தி ஆசிரியர் பயந்துட்டே வருவாங்க, நம்ம போட்ட செய்தி நோட்டீஸ் போர்டில் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல குழுவை உருவாக்கினார். நாம எந்த துறையில இருக்கிறோமோ அதுல மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நெற்குப்பையில பிறந்திருக்காங்க, ஐயா உட்பட. ஐயாவும் பல விஷயங்களை நேர்மையா இருந்ததுனால இழப்பும் சொன்னீங்க, இழப்பு பரவாயில்லை. ஓவராலா நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம். அந்த விதத்துல அவருடைய ஸ்ட்ரைக்கும் போதெல்லாம் அவங்க வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. பிரேமா நாராயணன் அவல் விகடன்ல இருந்தாங்க, விகடன்ல எல்லாம் இருந்தாங்க. அவங்க இவர்கிட்ட தான் பயிற்சி பெற்றிருக்காங்க. அவங்க இந்த ஊரா பிரேமா நாராயணன் பத்திரிகையாளர் நேரடியாக நெற்குப்பை அவங்க ராமசம்பந்தன் கிட்ட பயிற்சி பெற்றவங்க. அப்படியா, வாங்க வாங்க வணக்கம். அவங்கள்ட்டே நான் தகவல்கள் கேட்கிறேன். அந்த விதத்துல தமிழர்களுடைய பெருமையாக நினைக்கிறோம். பத்திரிகைக்கு துறைக்கு அவர் செய்தார். அவர் கை தத்துவமா போற யாரு கை தட்டணும் சொல்லி போறோம். எந்த ஐயா, அந்த ஐயா பேர் என்ன? அந்த போட்டோல இருக்காரு, கவனிக்கணும். சரி, ரொம்ப சிறப்பு. இப்ப நான் 2 பகுதி முடிச்சிட்டேன்னா, ஒண்ணு சோமலை ஐயா பத்தி சொல்லிட்டேன், 2வது வந்து ராமசந்திரம் ஐயா பத்தி சொல்லிட்டேன். 3வது நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இங்க நீங்க நடக்கிற இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பான இந்த வாசகர் வட்டம்னு வச்சு பல இடங்கள்ல இப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்துறாங்க. உங்களை எத்தனையோ பேருக்கு படிக்கிற ஆர்வம் வந்துடும். சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுல இருந்து இருக்கிற தகவலை சொல்லுது. இது மாதிரி முயற்சி பண்றது, படிக்கிற பழக்கம் குறையுது அப்படின்னு வருத்தப்படுறவங்க பார்க்க வேண்டிய ஊர் நெற்குப்பை, பார்க்க வேண்டிய இடம் இந்த இடம். எப்படி வந்து ஒரு அழகா ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சுத்தமா ஒரு நூலகத்தை வச்சு அதுல பள்ளி பிள்ளைகளை இளம் பிராயத்திலே கூட்டிட்டு வந்து பெரியவர்கள் எல்லாம் கூட இருந்து, இதுல யாரெல்லாம் மாணவர்கள் மட்டும் இல்ல, ஆசிரியர் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம அதுவும் சொல்லி கொடுக்குறாங்க, அதோட படிக்கவும் சொல்லி கொடுக்குறாங்க. ஆசிரியர்கள், குடும்ப தலைவிகள், வாசகர்கள் எவ்வளவு பேர் ஆட்சிமாறு நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு நேரம் உட்காந்து இதை வந்து பொறுமையா கேட்குறீங்க. இயக்கம் மாதிரி நான் இதை வந்து மனதார பாராட்டுகிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த திரு சோமசுந்தரம் அவர்களுக்கு, யுஎஸ்ல இருக்கிறார், அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்க இந்த அமெரிக்காவில் நீ கருப்பா இருக்க, வெள்ளைக்காரங்க வர ரயில்ல நீ ஏறக்கூடாதுன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. டிக்கெட் வச்சிருந்தா கூட நீ ஏறக்கூடாது அப்படின்னு கீழே பிடிச்சி தள்ளினாங்க. தள்ளுனா திருப்பி கீழே கிடக்கிற கல்லை தூக்கி ரயில்ல மேல அடிச்சு என்ன ஏண்டா விட்டீங்கன்னு சொல்றது கோபம், தரிக்கட்ட கோபம். அவர் படுத்துக்கிட்டாரு, அவர் குட்டி படுக்கை எடுக்கல, குளிருது. அந்த கோபத்தை தக்க வச்சுக்கிறார். இந்த கோபம் முக்கியமான கோபம். நம்மளை அவமானப்படுத்துறாங்க, நம்ம இதை சரிப்படுத்தணும். இந்த கோபம் இருந்தாதான் என்னால பல தியாகங்கள் செய்து போராட்டங்கள் செய்து இவங்களை மாற்ற முடியும். அந்த கோபத்தை சேமிச்சு வச்சுக்கிட்டு எரிபொருளாக்கி அதை வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள, அதுதான் அவர் வந்து அதுக்கப்புறம் அவருடைய வக்கீல் வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து சுதந்திர போராட்டத்துக்கு மக்களை திரட்டி அந்த வெள்ளையனை வெளியேற்றுற வரைக்கும் அந்த கோபம் அவர்கிட்ட இருக்கு. அந்த கோபங்கிற நெருப்பு தான் விளக்கு மாதிரி உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ உங்களை யாராவது அவமானப்படுத்தினா, உங்களால முடியாதுன்னு சொன்னா அதை வீம்பா எடுத்துக்கிட்டு நான் பண்ணி காமிக்கிறேங்கிறதுக்கு அந்த கோபம் வேணும். அவனை அடிக்கிறதுக்கு இல்ல, கேவலப்படுத்திட்டவன திருப்பி திட்டுறதுக்கு இல்ல, அவனை வெட்கப்பட வைக்கிற அளவுக்கு சாதிக்கணும்னா அந்த கோபத்தை பத்திரமா வச்சு. ஆக கோபம் வேணும், அதை உள்ள வச்சுக்கணும். கேஸ் நல்லது, அது இருந்தா தான் சமைக்க முடியும். அது கேஸ் டியூப் வழியா வந்து பர்னருக்கு வந்தா சமையல், டியூபுக்கே வராம சிலிண்டரோட வெடிச்சதுன்னா விபத்து. ரெண்டுமே கேஸ் வெளிப்படுறது தான். கோபம்ங்கிறது கேஸ் மாதிரி, அது நெறிப்படுத்தப்பட்டு வெளிப்படுத்தப்படும். ஆக கோபம் தவறல்ல, நியாயமான கோபம். பாரதி கூட கோபம் இருக்குது. பாரதியார் படாத கோபமா?
முட்டி மோதி விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொன்னாரு. தப்பா பண்ணா. ஆக அறச்சீற்றம் நமக்கு வேணும். அது இல்லைன்னு சொல்லல, அது கட்டுப்பாடு இல்லாம போயிடக்கூடாது. தவறை கேட்கிற நமக்கு வேணும். ரொம்ப மகிழ்ச்சியான நாள். உங்களை எல்லாம் பார்த்தது, இவ்வளவு நேரம் உட்கார்ற மாணவர்களை நாங்கள் பார்க்கறதே இல்லை. நல்லா கவனிக்கிறீங்க, நல்லா கை தட்டுறீங்க. உங்க வயதுல நாங்கெல்லாம் இவ்வளவு தெளிவா இல்லை. இப்ப கூட அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டில் ஒரு பேத்தி இருக்கா எனக்கு, அந்த சின்ன பொண்ணு. அவன் ஒரு முறை எனக்கு சொல்லி கொடுத்தா. நான் அவளுக்கு வந்து பேண்ட்டை வேகமாக போடுறேன். அவள் சொல்கிறா, கால் ஈரமாக இருந்தால் பேண்ட் உள்ள வேகமாக நுழையாது. நானே அதை கவனிச்சிருக்கேன். அவள் கவனிச்சிருக்கேன். அப்போ இப்போ வர்ற உங்களுக்கெல்லாம் அறிவு எங்களை விட அதிகமாக இருக்கு. ஆனால் உங்களுக்கு போட்டின்னு சொல்லி செயற்கை அறிவை கொண்டு வர்றாங்க. நீங்கள் அதையும் ஜெயிக்கணும்னா இன்னும் கவனமாக இருக்கு. செயற்கை அறிவு நம்மளை யோசிக்க விடாது, எல்லாத்தையும் அது பண்ணிடும். ஃபோன் ஸ்மார்ட் ஆகிடும், கார் ஸ்மார்ட் ஆகிடும். டிரைவர் இல்லாமல் வண்டி ஓட போகுது, ஆள் இல்லாமல் வீட்டில் எல்லா வேலையும் நடக்க போகுது. அப்போ நம்ம என்னன்னு கேட்பாங்க. அப்போ அதுதான் ரொம்ப கடுமையான போட்டி உலகம். அப்போ சொந்தமாக சிந்திக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்கலாம். மனப்பாடம் பண்ணி மட்டும் ஜெயிக்க முடியாது. இங்கே பேசின சில பேர், இந்த பொண்ணெல்லாம் சொந்தமாக பேசலாம் கொஞ்ச நேரம். அதே மாதிரி சில பேர் நான் கையில் குறிப்பே இல்லாமல், இன்னொரு வித்யாகரிகள் பேசின ஒரு பொண்ணு கூட, அவங்களுக்கு நினைவாற்றல்ங்கிறது ஒரு 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 வகை தான். சொந்தமாக நீங்கள் யோசிப்பது, கற்பனை திறன் சொன்னீங்களா, நீங்கள் அசாதாரணமானவர். அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல இடத்துல, நல்ல ஊர்ல பிறந்திருக்கீங்க. நல்ல நம்புவீங்க. அதனால நீங்க முதல்ல உங்களை நம்பணும். அதான் மேடம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க உங்களை நம்பணும். ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா, பழத்தை கொடுத்தா நம்ம சாப்பிடணும்னு. நம்மளால முடியும் அப்படின்னு நீங்க நம்பணும். எல்லாராலையும் முடியும். எல்லாருக்கும் மூளையும் இதயமும் ஒரே மாதிரி தான். இதயம் வந்து உறுதி, விடாம செய்யறது. பழனிக்கு நடக்கிறாங்க, எத்தனை நாள் நடக்கிறாங்க, கால் வலிக்கும். இப்ப நாங்க வர்ற வழியில புண்ணக்குடிக்கு நடக்கிறோம் பார்த்தோம். கால் சூடும், தோல் வலிக்கும். உறுதியா நடக்கிறாங்க. நடப்பேன், நடந்துடுறான். கொஞ்சம் தூரம் பஸ்ல இருந்து இறக்கி விட்டா கொஞ்சம் தூரம் நடக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க நடக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க, நடக்க முடியாது. நீ என்ன நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆவாய்கிறாரு விவேகானந்தர். நீங்க இந்த புத்தகம் சொல்றது, நம்ம எல்லாராலையும் முடியும், எல்லாரும் செய்யணும். படிப்புங்கிறது ஒரு அளவுக்கு முக்கியம், ஆனா கற்பனை திறன் அதை விட முக்கியம். இந்த மாதிரி இருக்கு, இந்த விஷயம் இருக்கு. இன்னைக்கு எனக்கு சோமவல்லியப்பனுக்கு இது வாய்ப்பு இருக்கு, நான் பேசினா கேக்குது. ராஜராஜ சோழனுக்கு இது கிடையாது. அப்ப மைக்கு கண்டுபிடிக்கல. அது ராஜராஜ சோழனாவே இருந்தாலும் கத்தி பேசினா தான் கேட்கும் மக்கள். பாவம். இப்ப நாங்க ஜம்முன்னு ஒரு கார்ல ஏசியில வந்து இறங்கணும். ராஜராஜ சோழன் காலத்துல கார் கிடையாது, அவர் குதிரையில தான் போகும். மகாராஜாவா இருந்தாலும் குதிரையில போய் முதுகு வலிக்கும். போற வழியில நமக்கு வர்ற வழியில காஃபி கிடைக்கும், தண்ணி பாட்டில் கிடைக்கும். அவங்க ஓடையில இருந்தா தண்ணி குடிக்கும். அப்போ அவருக்கு பிறகு பிறந்தவர்கள் எல்லாம் ஒருத்தரா யோசிச்சு 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 எல்லாத்தையும் உருவாக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் சௌரியமா இருக்கு. உங்களுக்கு யோசிக்க முடியும். நீங்க எல்லாரும் யோசிச்சு இதை விட இன்னும் நல்ல வசதிகள் இந்த உலகத்தில் உண்டாகும். எத்தனை பேர் நீங்க யோசிச்சு புதுசா ஏதாவது கண்டுபிடிப்பீங்க? மிச்ச பேர்ல என்ன நினைக்கிறோம்? மூளை என்ன பண்ணுவோம்? வறுத்து தின்றுவோமா? மூளை வச்சுங்க என்ன பண்றது? உங்க மூளைய யோசிக்காத. உங்க மூளையெல்லாம் காலில் இருக்கிற கடிக்கிறாங்க. என்னடா புதுசா என்னமோ பண்ற, நீ மூளை என்ன பண்ண போற? ஓகே, எல்லாரும் யோசிக்கலாம், எல்லாரும் நம்பலாம், எல்லாரும் பெரியாளா வரலாம். யாரும் சின்னால் கிடையாது. எல்லாராலையும் பெருசா வர முடியும். நீங்க எல்லாரும் பெருசா வரணும் தான் அந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை பத்தி நல்லா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொல்லையில எனக்கே சில பாயிண்ட்ஸ் எல்லாம் புதுசா இருந்துச்சு. ரொம்ப நன்றி.